நான் குப்பை கிடங்குக்கு வந்தேன், ஒரு கூட நேர குப்பை கொண்டு வந்தேன். நான் அதை எடை போடும் இடத்துக்கு எடுத்து சென்றேன், அதை எடை போடும் இடத்துக்கு எடுத்து சென்றேன். அதை நான் சரியா எடை போட்டு விட்டேன், அதை நான் சரியா எடை போட்டு விட்டேன். விரைவா பணத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஓ நண்பனே, விரைவாக பணத்தை பெற்றுக்கொள்கிறேன் ஓ நண்பனே. நீங்களும் நானும் தினமும் கழிவுகளை உருவாக்குகிறோம். அதை நம் வீட்டில் இருந்து வெளியேற்றிவிட்டால் நமது பொறுப்பு முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் நாம் வீசும் கழிவுகளை யார் எடுப்பது? நமது நகரங்களை தூய்மையாக வைத்திருப்பது யார்? கழிவு மேலாண்மையின் அறிமுகம் மற்றும் செயல்முறை. என் பெயர் தாதாராவ் படேகர். கடந்த 25 ஆண்டுகளாக மும்பை மாநகராட்சியில் தூய்மை பணியாளராக இருக்கிறேன். நான் காலை 6:30 6:45 மணிக்கு வேலைக்கு செல்கிறேன். 7 மணிக்கு குப்பை லாரிகள் ஊருக்குள் சுற்றத் தொடங்கும். நீங்கள் உங்கள் வீட்டு கழிவுகளை ஒரு குப்பை தொட்டியில் வீசுகிறீர்கள். பின்னர் உங்கள் பகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர் அதை எடுத்து செல்கிறார். அவர்கள் உலர்ந்த மற்றும் ஈரமான கழிவுகளை தனித்தனியாக பிரித்து நகராட்சி குப்பை லாரிக்கு கொண்டு வருகின்றனர். லாரியில் கழிவுகள் ஏற்றப்பட்டதும் சோதனை சாவடியில் சோதனை முடிந்த பின் குப்பை கிடங்கிற்கு எங்கள் லாரி புறப்படுகிறது. குப்பை கிடங்கின் செயல்முறை. தினமும் காலை 9 மணிக்கு குப்பை கிடங்கிற்கு சென்று மதியம் வரை அங்கேயே இருப்போம். லாரியிலிருந்து குப்பைகளை இறக்கி அவற்றை தரம் பிரிக்க தொடங்குவோம். பணம் தேவைப்படுபவர்கள் விலை மதிப்புள்ள பொருட்களை பிரித்தெடுத்து அவற்றை விற்பார்கள். சில நாட்கள் எங்களுக்கு எதுவும் கிடைக்காது. எனவே கழிவுகளை தரம் பிரித்து 2-3 நாட்கள் காத்திருக்க வேண்டும். கிடைக்கும் பொருட்களை பொறுத்து சிலருக்கு 200, சிலருக்கு 300, இன்னும் சிலருக்கு 400 ரூபாய் வரை கூட கிடைக்கும். அனைத்து வகையான பொருட்களையும் குப்பையில் பார்ப்போம். கண்ணாடி பாட்டில்கள், தண்ணீர் பாட்டில்கள், மீந்த துணிகள், பால் பாக்கெட்டுகள், பலசரக்கு டப்பாக்கள், பலூன்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள். வேலையின் போது உடல் நலத்திற்கு ஏற்படும் அபாயங்கள். இந்த வேலை மிகவும் கடினமானது. காயங்கள் ஏற்படுவது பொதுவானது. சிலர் ஆணி, ஊசி போன்றவற்றை மிதித்து விடுவார்கள். சிலருக்கு கூர்மையான உலோகங்களால் வெட்டுக்காயங்கள் ஏற்படும். சில நேரங்களில் கண்ணாடி துண்டுகள், ஆணிகள் மற்றும் கழிவுகளை எடுக்க நாங்கள் பயன்படுத்தும் கூர்மையான கருவிகளால் கூட எங்கள் கை கால்களில் வெட்டுக்கள் ஏற்படும். பெரும்பாலும் ஊசிகள் எங்களை அடிக்கடி துளைத்துவிடும். வேலையிடத்தில் நாற்றம் மற்றும் உணர்வு. இந்த நாற்றமே எங்கள் வாழ்க்கை. உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் இந்த துர்நாற்றத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாவிட்டால் எனது குடும்பம் பட்டினியாக இருக்கும். அந்த நாற்றம் எப்படி இருக்கும் என்று என்னால் விவரிக்க முடியாது. குப்பை வண்டி கடந்து போகும்போது மக்கள் தங்கள் மூக்கை மூடிக்கொள்வர். ஆனால் நாங்கள் அதை பின்தொடர்ந்து செல்கிறோம். துர்நாற்றத்தை மிக அருகில் கையாள்கிறோம். மக்கள் எங்களுக்கு உதவ வேண்டும். நாங்கள் உண்மையில் ஒரு மோசமான வேலையை செய்கிறோம். நாங்கள் கேட்பதெல்லாம் அடிப்படை தேவைகள். பருக கொஞ்சம் தண்ணீர் போன்றவை. ஆனால் சிலர் அதை கூட தருவதில்லை. நாங்கள் வேலை செய்யும்போது சிலர் எங்கள் மீது குப்பைகளை வீசுகிறார்கள். நாங்கள் கேட்டால், நான் உங்களை பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு கடந்து செல்கிறார்கள். மக்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்: குப்பை தொட்டிகளில் குப்பைகளை போடுவது. இது மிகவும் எளிமையானது. ஈரம் மற்றும் உலர் கழிவுகளை அனைவரும் வீட்டிலேயே பிரித்து வழியில் வைத்தால் துப்புரவு பணியாளர்கள் அதை அப்புறப்படுத்தி விடுவார்கள். தெருக்களில் குப்பை கொட்டுவதை நிறுத்த வேண்டும். நாம் அனைவரும் நம் மனநிலையை மாற்ற வேண்டும். கழிவுகளை உருவாக்குபவர் மற்றும் கழிவுகளை அகற்றுபவர் என்ற எண்ணங்களை தள்ளி வைத்துவிட்டு இதை ஒவ்வொரு தனிநபரின் பொறுப்பாகவும் சிந்திக்க வேண்டும். அடுத்த முறை தூய்மை பணியாளரை சந்திக்கும் போது சற்று நின்று அவர்களிடம் மரியாதையுடன் பேசுங்கள். நமது நாட்டை சுத்தமாக வைத்திருப்பதில் அவர்களின் கடின உழைப்பிற்கு நன்றி கூறுங்கள். ஆனால் மிக முக்கியமாக ஈர, உலர் மற்றும் ஆபத்து விளைவிக்கும் கழிவுகளை தனியாக பிரித்து வையுங்கள். ஏனெனில் நமது செயல்களால் மற்றவர்கள் ஆபத்தான இடத்தில் வேலை செய்து கஷ்டப்படக்கூடாது.